கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 19வது வசனம். துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான். என கருமையானவர்களே, துன்மார்க்கனுடைய வாழ்வு மேன்மைப்பட வேண்டுமானால் அவன் தன்னுடைய அக்கிரமத்தை விட்டு திரும்ப வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவன் நியாயமும் நீதியும் செய்தால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவன் புதிய மனிதனாக மாற்றப்படுகிறான். இது எவ்வளவு பெரிய மேன்மையான வார்த்தை பார்த்தீங்களா? ஒருவேளை உலகத்தின் காரியங்களினால் அழுக்கப்பட்டு பாவம் செய்து அறிந்தும் அறியாமலும் கர்த்தரை விட்டு தூரம் போயிருப்போம்ல. ஆனால் ஒரு நாளில், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்து சொல்லுகிறான், நான் உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொன்ன பொழுது அவனுடைய பாவங்களை அவன் மன்னிக்கிறான், அல்லது அவனுடைய மீறுதல்களை மன்னிக்கிறான். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம போய் சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் ரொம்ப முக்கியம் பாருங்க, நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பது இல்லை. வசனம் 12வது வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதில்லை. எவ்வளோ பெரிய நீதிமானாலும் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவன் அந்த நீதியை விட்டு என்று பாவம் செய்கிறானோ அன்று அவன் தன்னுடைய நீதியை இழந்து போகிறான். கர்த்தருடைய மகிமை அவனை விட்டு மாறுகிறது. ஆனால் பாவம் செய்கிறவனோ தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அழுது கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது கர்த்தர் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். என கருமையான தேவ பிள்ளையை, இந்த நாளிலே நாமும் நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து பார்க்கலாமா? நாம் பாவம் செய்வோமானால் தேவன் நம்மை விரும்புகிறதல்ல, நம்மை விட்டு அவர் தூரம் செல்லுகிறவராக காணப்படுகிறார். ஆகவே நாம் இந்த நாளிலும் கூட அவனுடைய நீதி நினைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய நீதி அந்த கடைசி நாளில் நினைக்கப்படுவதில்லை, ஏன்னா அவன் பாவம் செய்துட்டான். ஆனால் பாவம் செய்கிறவனோ, ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் உம்மை விட்டு தூரம் போன ஆத்துமா ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நீ என்றைக்கு உன்னை தாழ்த்துகிறாயோ அப்பொழுது கர்த்தர் உன்மேல் மனம் இறங்குவார். சுய நீதி கர்த்தருக்கு முன்பதாக அருவருப்பானது. சுய நீதியை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. நான் நீதிமான் என்று சொல்லுகிறதை காட்டிலும் நான் பாவியாகிய மனிதன், என்மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து எங்களுடைய நீதியை விட்டு விடாதபடிக்கு உம்முடைய நீதியிலே நிலைத்து நின்று பரிசுத்த வாழ்க்கை வாழ கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. கூப்பிடுகிறவர் எளியவனுடைய சத்தத்தை கேட்கிற கர்த்தர் ஒவ்வொருவருடைய சத்தத்தையும் என்று கேட்டு குடும்பங்களில் கர்த்தர் சமாதானத்தை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.